இறைவா, இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. அடடே, அது முத்து இல்ல, பாதையில விழுந்து கிடக்குறான். முத்து முத்து, என்னாச்சுப்பா உனக்கு? அந்தோணி அண்ணா, எனக்கும் உங்களுக்கும் தான் 10 வருஷமா பேச்சும் இல்ல மூச்சும் இல்லையே. என்னை ஏன் வந்து தூக்குறீங்க? விட்டுருங்க, என் வின என்ன விடாது. ஏன்பா இப்படி பேசுற? உன் மேல நீ அன்பு செலுத்துற மாதிரி உன் அண்ட வீட்டான் மேலயும் அன்பு செலுத்துன்னு எங்க வேதம் சொல்லுதுப்பா. நீ செஞ்ச பழைய கதையெல்லாம் இப்ப யாருக்கு வேணும்? முன்னாடி வண்டியில ஏறு, உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். அன்னைக்கு உங்க நிலத்து வரப்ப வெட்டி உங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தின. ஆனா இன்னைக்கு நான் சாக கிடக்கும் போது நீங்க வந்து கைய பிடிக்கிறீங்களே, நான் எவ்வளவு பெரிய பாவி அண்ணே. முத்து, மனுஷங்க தப்பு பண்றது இயல்புதான், ஆனா அதை மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் தெய்வீகம். ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் மன்னிங்கன்னு எங்க இயேசுசாமி சொல்லி கொடுத்திருக்காரு. நிஜமாவா அண்ணே? இந்த ஊர்ல எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சப்போ நான் வெறுத்த நீங்க தான் எனக்கு துணையா நிக்கிறீங்க. உங்க சாமி சொன்ன அன்பு இவ்ளோ பெருசா அண்ணே? அன்புதான் எல்லாத்தையும் விட பெருசு முத்து. இப்போ மனசு லேசாயிடுச்சா? பழையதையெல்லாம் இங்கேயே விட்டுடு, நாம மறுபடியும் நண்பர்களா இருப்போம். மெல்ல பைக்ல ஏறு. சரிங்க அண்ணே, என்ன மன்னிச்சதுக்கும் தூக்கி விட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க அண்ணே.